இப்போல்லாம் கடையில் கிடைக்கிற பன்னீர் அடல்ட்ரேட்டடாக இருக்குது. ரெகுலராக வீட்டில் நம்மளே பன்னீர் பண்ணால் நிறைய டிஷ்ஷஸ்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். பன்னீர் பண்ணுறதுக்கு 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துட்டுருக்கேன். 1/4 கப் டைல்யூட்டட் வினீகர் எடுத்துட்டுருக்கேன். பாலை அடிப்படிக்காமல் காய்ச்சி பால் பொங்கி வர ஸ்டேஜில் இந்த ஃப்ளேமை சின்னதாக்கிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வினீகரை விட்டு இந்த பாலை முறிக்கணும். நம்ம மேலாக கரண்டி போட்டு கலரினோனுக்கு இது அப்படியே பால் தனியாக அப்படி வர ஆரம்பிக்கும். மொத்த வினீகரை விட்டதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக பால் முறிஞ்சு போயிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் வே வாட்டர் தனியாக, ரச்சனா தனியாக, இது தனியாக இருக்கும். இது இன்னும் கூட ஒரு நிமிஷம் இந்த ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் நம்ம இதை வச்சு இதை குக் பண்ணணும். அப்புறமா இது ஒரு துணியில் இதை நல்லா போட்டு இது வடிகட்டிடணும். வடிகட்டி இருக்கிற தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி பிழிஞ்சு விட்டுடணும். நம்ம இப்போ இந்த பன்னீரில் வினீகருடைய டேஸ்ட் இருக்கும், இந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கும். இதெல்லாம் போகிறதுக்காக நம்ம ஃப்ரெஷ் வாட்டரில் ஒரு 2 வாட்டி இல்லைன்னா ஒரு 3 தடவை நல்லா போட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி இதை நம்ம இந்த புளிப்பு சுவையெல்லாம் நம்ம எடுத்துடணும். நம்ம இதில் இந்த மாதிரி எடுக்கிறதுனால இந்த பன்னீர் இஸ் நவ் ஃபிட் ஃபார் யூஸ். இப்போ இது ஒரு பன்னீர் ப்ரெஸ்ஸில் இதை போட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு மேலாக ஒரு வெயிட் போட்டு நம்ம இது மாதிரி வச்சுட்டோம்னாக்க அது அந்த பன்னீர் டைட்டன் ஆகிடும். ப்ளஸ் எக்ஸஸ் வாட்டர் தானே கொஞ்சம் நஞ்சம் இருந்தால் கூட வெளியில் வந்துடும். இந்த மாதிரி பண்ணுற ஹோம்மேட் பன்னீர் இஸ் எக்கனாமிக்கல் அண்ட் இஸ் ஆல்சோ ஹைஜீனிக்.